இப்ப இன்னைக்கு காலையில இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, பாமகவும் கூட்டம். ஆக இதே பாமக அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவருடைய மகனாக இருக்கக்கூடிய டாக்டர் அந்தமணி ராமதாஸ் அவர்கள் என்னென்ன பேசி இருக்கிறாங்க, நம்மையும் சேர்த்தான் பேசி இருக்கிறாங்க. அது வேற. ஏற்கனவே 7 தொகுதிகள்ல அவங்க போட்டிக்கிட்டப்போ அதிமுக கூட்டோடு சேர்ந்து அப்ப என்ன நிலைக்கு ஆனாங்கன்னு தெரியும். நான் இப்ப சொன்னேன் 7 தொகுதியில போட்டிட்டு 9 தொகுதியில தோத்தாங்க. சில பேருக்கு புரியல. சொன்னேன் 7 தொகுதிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு கொடுத்தது. இன்னொரு 2 தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜ்யசபாங்கிறது 2 எம்பிக்கு சமம். ராஜ்யசபா கொடுக்கறதா கேரண்டி போட்டாங்க. இப்போ 7+1 கொடுத்துருக்காங்க. என்ன நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதற்கு பாருங்க. இதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அதிமுகவை விமர்சிச்சு மேடையில பேசிட்டு போல, வெறும் அறிக்கையை விட்டுட்டு போல, பேட்டி கொடுத்து மட்டும் இல்ல, புத்தகமே போட்டிருக்கிறாரு. அந்த புத்தகத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா? அதிமுகவின் கதை. அந்த புத்தகத்தை போட்ட அந்த பெரிய மனுஷன் தான் இன்னைக்கு போய் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு கையெழுத்து போற. வெக்கம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல. ஆக அப்படிப்பட்ட நிலையில ஒரு பதவி தேவைதாமா நான் கேட்கிறேன். ஆக 7 சீட்டு மட்டும் இல்ல, ஒரு ராஜ்யசபா சீட்டு மட்டும் இல்ல, அதற்கு பின்னாலே இன்னும் இருக்கு. அதெல்லாம் வெளியே வரத்தான் போகுது. ஆக அந்த நிலையில இன்றைக்கு நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்கன்னா, இதே ராமதாஸ் அவர்களை கண்டிச்சு, எடப்பாடி கண்டிச்சு, மற்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றியும் அதில் எழுதியிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதிமுகவின் கதைன்னு தலைப்பு போட்டு அந்த புத்தகத்துல என்ன ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, என்ன கொள்ளடிச்சிருக்கிறாங்க, ஒத்தொத்தருடைய சொத்துக்கள் என்ன, இப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க, ஜெயலலிதாவிலிருந்து எடப்பாடியிலிருந்து ஓபிஎஸ்லிருந்து இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களை பற்றியும் அதிமுக மண்டமானங்களை பற்றி எல்லாம் ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டவர் ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு பேர் கூட்டு சேர்ந்திருக்காருன்னா என்ன காரணம்? மக்களை பத்தி கவலைப்படல, நாட்டை பத்தி கவலைப்படல, எதை பத்தியும் கவலைப்படல, இதை பத்தி தான் கவலைப்பட்டிருக்காங்க. ஆக இந்த நிலையில ஒரு கூட்டு பிஜேபி, அதிமுக, பாமக ஒன்று சேர்ந்திருக்கு. நம்ம கூட்டணிங்கிறது நேரத்திற்காக இல்ல, சூழ்நிலைக்காக இல்ல, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, நாட்டு மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்க என்பதற்காக. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.